பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமித்ஷா 11ஆம் தேதி சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு, இதில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத அமித்ஷா சொன்னார். அது போக கூட்டணி ஆட்சின்னு முதல்ல சொன்னார். அப்புறம் ஒரு கட்டத்தில் தேர்தலுக்கு பிந்தி அதை பற்றி பேசப்படும் அப்படின்னாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றதையும் சொன்னார். ஆனால் 11ஆம் தேதி பேசப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி 16ஆம் தேதி இன்றைக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஏன் கூட்டணியில் பங்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு கூட சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்னைக்கு கூட்டணியாக வந்து நின்று கொண்டிருக்கிறார். 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இங்கு இரவு அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு மறுநாள் காலை தமிழிசை வீட்டுக்கு போனார், குருமூர்த்தி வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டலில் எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்த பிறகு அறிவிக்கப்பட்ட அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா எல்லோரும் புரிந்து கொண்டது அதிமுகவுடன் கூட்டணி உறுதி, ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்றார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் தேர்தலுக்காக கூட்டணி, ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு இல்லைன்னு சொல்லி பேட்டி தரார். ஒன்றுமே புரியல. அதாவது 11ஆம் தேதி அன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை பேட்டி எல்லாம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்கள் எடப்பாடி சந்திக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேலம் போயிட்டார். அதன் பிறகு இன்று சட்டமன்ற கூட்டத்துக்கு வருகிறார். அன்றைக்கி விடுமுறை தினம், 4 நாள் லீவ் முடிஞ்சது. இன்றைக்கி வராங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் ஒரு சபாநாயகர்கிட்ட ஒரு தீர்மானம் கொடுக்குறார். 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி, இந்த 3 அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது. பெண்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார்கள். இவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கிறார். இன்றைக்கு கூடுதலாக திமுக அமைச்சரவை மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம், விதி 72 கீழ் இதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஏற்க மறுக்கப்படுகிறது. உடனே வெளிநடப்பும் போது இதெல்லாம் சொல்லிட்டு வரார். நேரு வீட்டில் ரைடு, செந்தில் பாலாஜி விவகாரம் சொல்லிவிட்டு பொன்முடி பெண்களை பற்றி அவதூறாக பேசியது, இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? நீங்கள் அன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது, அதில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாரே, உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இந்த கேள்வியே செட்டப் கேள்வியான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பதவியில் கவுன்சிலருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு. கிராம ஊராட்சிகளெல்லாம் கவுன்சிலர்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகள் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை, ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கண்டிப்பாக அது அதிமுக ஏற்புடையதாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்தில் அதிமுக வரவேற்கலாம், கருத்து சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி பேசிடலாம். இப்போ தான் சமீபத்தில் சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தாங்க, அது தோற்று போச்சு. அந்த தீர்மானம் தோல்வி அடைந்தது. மீண்டும் அமைச்சரை மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து என்ன பேசி என்ன பலன்? ஆனால் அந்த கேள்வி கேட்கப்பட்ட பிறகு திடீரென்று எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். ஆனால் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அமித்ஷா பேட்டிக்கு பிறகு நீங்கள் மறுநாள் தினத்தந்தியில் கொட்டை எழுத்தில் 8 காலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி, இலையும் தாமரையும் இணைகிறது எல்லாம் போட்டு அந்த முதல் பேராப்பில் கூட எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்று அமித்ஷா தெரிவித்தார் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதற்கு மறுநாள் யாருமே மறுக்கல. அப்ப கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிகிறது. என்ன விஷயம்னா, நமக்கு கிடைத்த தகவல், பாஜக அதிமுக கூட்டணி உறுதிக்கு பிறகு சேலத்துக்கு போயிட்டார். அங்கு மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சந்தித்திருக்கிறார்கள். இந்த 4 நாள் ஃபீட்பேக், அங்கே சேலத்தில் உட்கார்ந்து கிடைத்த ஃபீட்பேக், இந்த ரகசிய ரிப்போர்ட் படி இந்த கூட்டணி ஆட்சி என்றால் அது செல்லுபடியாகாது, அதை வைத்துக்கொண்டு தேர்தல் சந்தித்தால் நமக்கு தோல்வி நிச்சயம் என்று ஒரு கருத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை திமுக தோற்க வேண்டும், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் யூடியூபில் பேசியவர்கள் கூட கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்ன போது எடப்பாடி அமைதியாக இருந்தார். எடப்பாடி வாயை திறக்கவில்லை. கூட்டணி ஆட்சி என்றால் அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, பேரழிவு, மகாராஷ்டிராவை பாருங்க, பீகாரை பாருங்க என்று சொல்லலாம் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை வெறுக்கிற யூடியூபர்களே கூட்டணி ஆட்சிக்கு ஏற்புடையதாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் பல கொள்கைகளில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன. இப்போ காவிரி ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், நீட் தேர்வு ஆகட்டும், மும்மொழி கொள்கை ஆகட்டும், இந்த விவகாரத்தில் எல்லாம் அதிமுக திமுக ஒரே கருத்து தான். மற்றபடி எதிரிகள், அதாவது திமுக கடும் எதிரி அதிமுக, அதிமுக கடும் எதிரி திமுக. இந்த 2 கட்சியும் ஆனால் பல கொள்கைகளில் ஒன்றாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது
நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி என்றால் இந்து சமய அறநிலைத்துறை என்னாகும்? கூட்டணி ஆட்சி என்றால் இந்த துறையை கையில் வைத்துக் கொள்கிற பாஜக ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைகிற பட்சத்தில், அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிற பட்சத்தில் என்ன ஆகும்? கண்டிப்பாக அவர் வந்து கோயில்களே வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, தனியார் கட்டுப்பாட்டுக்கு போனோன்றதான் பாஜகவுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி போகும்? எல்லாம் விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது நமக்கு நெகட்டிவ் ஓட்ஸ். திமுகவே விரும்பல, ஆனா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்குள் வந்தால் தமிழ்நாட்டில் நமக்கு சிக்கல் வரும் என்று மாற்றி ஓட்டு போடுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஃபீட்பேக் கிடைத்ததனால் எடப்பாடி இந்த கேள்வியை கேட்க வைத்து பதில் சொன்னார்னு ஒரு தகவல் இருக்கிறது. பட் உண்மை என்னன்னு நமக்கு தெரியல. இல்லை, இப்போ நயினா நாகேந்திரன் ப்ரெஸ் மீட்டு அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது கூட இதெல்லாம் குறித்து அமித்ஷா முடிவு பண்ணிக்குவார், மத்திய தலைமை முடிவு செய்து கொள்ளும் அப்படின்றார். அமித்ஷா பேசியதற்கு மாறாக ஒரு கருத்தை எடப்பாடி சொல்கிறார். அதற்கு எதிராக கருத்தை கூறாமல் ஒரு டிப்ளமேட்டிக்காக நயினார் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறீங்களா? இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு இசைவாகத்தான் நயினார் பேசியிருக்கிறார். இந்த விஷயத்தை பெருசுபடுத்தலை, இல்லை கலவரப்படுத்தலை, இல்லை அதிமுக பாஜக கூட்டணி உடைகிற நோக்கத்தில் பேசியிருந்தால் சிக்கலாக போயிடும். இதில் இன்னொரு விஷயம், நம்ம இந்த எடப்பாடியை இப்படி பேட்டி கொடுத்தான்னு விசாரிக்கிறோம். விசாரித்தால் என்ன சொல்கிறார்கள் என்றால், டெல்லியில் சந்திக்கும் போதே சில விஷயங்களை எடப்பாடி தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணி ஆட்சி நாங்கள் வரமாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். கூட்டணி ஆட்சின்னு போனால் கண்டிப்பாக அது நெகட்டிவ், தமிழ்நாட்டில் அது வெற்றி பெறாத ஒரு விஷயமாக இருக்கும். ரெண்டாவது, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்களை இணைத்து கொள்ள மாட்டோம். தொகுதிகளும் நாங்கள் வந்து உங்ககிட்ட மொத்தமாக கொடுக்கறதுலாம் கிடையாது. தொகுதியில் 100 கொடுங்க அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தான் தேமுதிகக்கு, பாமகக்கு, புதிய தமிழகத்துக்கு, ஜான் பாண்டியனுக்கு நாங்கள் தான் பிரித்து கொடுப்போம். எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணின்னு போட்டுங்க, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று தெளிவுபடுத்தி விட்டு வந்து விட்டார் எடப்பாடி. அன்றைக்கு பேட்டியில் அவர் வாயை திறக்கல, பேசல. ஏன் அப்படி ஒரு துர்பாகிய நிலை நமக்கு தெரியல. எல்லாரும் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருந்திருந்தால், ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணியை வைத்திருந்தால் அந்த கூட்டணி யார் அறிவித்திருப்பார்கள்? ஜெயலலிதா தான் அறிவிச்சிருப்பாங்க. அப்போது அதே அந்தஸ்துள்ள பொதுச் செயலாளர், அதே அந்தஸ்துள்ள ஒரு லீடர். ஜெயலலிதா வேற, எடப்பாடி வேற. அதனால தான் அமித்ஷா உள்ள வந்தார். அப்போது நீங்கள் அதிமுகவை, வலிமையான அதிமுக இல்லாமல் பாஜக வெற்றி பெற முடியாது, அது உணர்ந்து விட்டது. எம்பி தேர்தலில் பார்த்தோம். நீங்கள் சும்மா 18% எப்படி கூட்டணியோட 18%, பாஜகவுடைய உண்மையான சதவீதம் 11. அதுவே உண்மையானதா தெரியாது, அதுவே ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். பேசி பேசி ஒரு பூதாகரமாக இருக்கிறது. உண்மையிலே தேசிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் என்ன மரியாதை எல்லாருக்கும் தெரியும். அதிமுக வந்து தனியாக 20, கூட்டணியோடு 23. என்ன சொன்னாலும் அதிமுக ஒரு வலிமையான வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. டெல்லியிலே தெளிவுபடுத்தி விட்டு வந்தார்கள். சென்னையில் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்லையும் தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் மறுநாள் அப்படி வந்துடுச்சு, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்தாரு, அதனால உங்களுக்கு தெளிவுபடுத்தினாருங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒருவேளை நமக்கு தெரியாது, தேர்தலுக்கு பிந்தி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சின்னு சொன்னா அது ரிஸ்க். அப்படி போய் மக்களை சந்தித்தால் நமக்கு நெகட்டிவ் ஆகிடும், நமக்கு மைனஸ் ஆகிடும் நினச்சிக்கிட்டு இப்போ சொல்லலாம். இன்னொரு 10 மாத காலத்திற்கு இது வந்து பூட்டி வைக்கலாம். தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். வைத்தாலும் கூட கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் பாஜக உள்ளே வந்தால் அது மிகப்பெரிய சிக்கலைத்தான் தமிழ்நாட்டுக்கு தரும். நீங்கள் ஆந்திராவில் இருக்கலாம், மகாராஷ்டிரா இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், பீகாரில் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்று பாஜக உள்ளே வந்தால் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நீங்கள் அவங்க என்னென்ன கொள்கை வச்சுருப்பாங்க. இப்போது தமிழ்நாட்டில் சில விஷயங்களை வந்து நேர்மாதிரியான கொள்கையிலே பாஜக வைத்திருக்கிறது. நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பெரியார் சிலை எடுக்கணும்பாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் எதிர்க்கே பெரியார் சிலை இருக்கக்கூடாது, அண்ணாமலை பேசினாரா இல்லையா? இடிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? இல்லை, எங்களுக்கு பெரியார் முக்கியம், அதிமுக அன்னைக்கு நிற்குமான்னு தெரியாது. மிகப்பெரிய துர்பாகிய நிலைக்கு அதிமுக தள்ளப்படும். ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுத்தால் என்பது மட்டும் நிதர்சனம். இன்னைக்கு இது ஒரிசால நவீன் பட்நாயக் அந்த கட்சி ஆதரித்தவர் தான். பல மசோதாக்களுக்கு ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுத்தவர். இன்னைக்கு அந்த நவீன் பட்நாயக் தந்தையுடைய சிலையெல்லாம் எரிக்கப்படுகிறது, அடித்து உடைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து அதிமுக உணரணும். நீங்கள் கூட்டணி என்று தேர்தலுக்காக மட்டுமா அல்லது ஆட்சியிலும் பங்கு கொடுக்க போகிற இன்னைக்கு சொல்லிட்டீங்க. அது ஓட்டுக்காகவா அல்லது ரகசிய ஒப்பந்தமாக நமக்கு தெரியாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்ட்டீங்க. ஆனால் ஒருவேளை உங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் நீங்கள் எப்படியும் மகாராஷ்டிரா போல, பீகார் போல உள்ள புகுந்து எப்படியும் அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் மீது வம்பு வழக்கு வரும். அதை மத்தியிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களுக்கும் நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள், இத்தனை அமைச்சர் தேவை என்று கேட்டு வாங்குவார்கள்.
எனக்கு துணை முதலமைச்சர் பதவி உள்பட ஒரு 5-6 முக்கியமான இலாக்காக்களை பாஜக வாங்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றிங்க சார். நன்றி.